2022 இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. உங்களோட போஸ்ட் அல்ல ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வியூஸே போக மாட்டேங்குது, வைரலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இந்த வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில தப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணக்கூடாது. அந்த தப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டாப் புட்டிங் ஹேஷ்டேக் இன் கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹேஷ்டேக்லாம் போட்டு வைப்பாங்க. ஸோ வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுப்பாங்க பார்த்துருப்பாங்க. அது மாதிரி தப்பு மட்டும் ஃபஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்மால் டேக் ஆர் இக்னிஷன். சின்ன சின்ன டேக்ஸ் இல்லை நம்ம போடுற வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் டேக்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடவே கூடாது. இது மாதிரி டேக் போடுறதும் போடாததும் ஒன்று தான். ஸோ அது மாதிரி டேக்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 போஸ்டிங் சேம் டேக்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம எந்த போஸ்ட் போட்டாலும் பார்த்தீங்கன்னா டேக்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி வச்சிருப்போம். அதுவே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டு வச்சிருப்போம். ஸோ அது மாதிரி போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து போடக்கூடாது. இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் இல்லை உங்கள் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது. ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போடவே மாட்டேங்க. 3 கேட்டகரி இருக்குது. 3 to 5, 8 to 12, 15 to 20 ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுருங்க. எக்ஸாம்பிள் நான் இப்போ பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 15.3K பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போச்சு. அந்த வீடியோவில் நான் ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா 7 போட்டிருப்பேன். 3 to 5 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 7 ஹேஷ்டேக் போட்டிருப்பேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 15.3K. அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் 7,000 வீடியோஸ் தான் போயிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட நான் போட்டிருக்கவே மாட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹேஷ்டேக் மட்டும் தான் ஒரு எழுதி டைப் பண்ணி போட்டேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா 7.5K பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வந்து எடுத்துருக்கு. இது மாதிரி நீங்கள் ரெகுலராக போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா 3 to 5 இல்லை 15 to 20 இது மாதிரி ஹேஷ்டேக் நீங்கள் ரெகுலராக போஸ்ட் போட பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக். முக்கியமாக இந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 25.5 மில்லியன் இந்த வீடியோஸு. ஸோ ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட போட்டிருக்க மாட்டார். அது அவங்களுக்குலாம் எப்படி வியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 185 மில்லியன் இருக்குது. அதனால் அவர் எந்த வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைக் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கலாம். பீட்டர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி வரையும் இவர் யாருமே தெரியல. லாக்டவுனில் தான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனார். அவரும் ஸ்டார்டிங்கில் யாருமே அவரை பற்றி தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் அவர் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 15 to 20 டேக்ஸ் வந்து கன்ஃபார்ம் போட்டுப்பாரு. அப்படி இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 டேக்ஸ் மினிமம் போட்டுப்பாரு. எல்லா போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா டேக் போட்டுப்பாரு. ஸோ அந்த டேக் அவர் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுறதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது. டெய்லியும் அவர் போடுற ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு வியூஸ் வந்துருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஹேஷ்டேக் தான் காரணம். அவர் போடுற வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எந்த வீடியோ போடுறாரோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 ஹேஷ்டேக் வந்து போட்டிருப்பாங்க. நீங்களும் இனிமேல் வீடியோ போடும்போது ஒரு 5 to 10 ஹேஷ்டேக் இல்லை 15 to 20 ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் போட்டுருவாங்க. ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு growth கிடைக்கும். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கும் இப்போ ஹேஷ்டேக் போட்டு போகிற வீடியோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா, பை பை.